என்ன கன்றாவி இது? ஷில்பா, என்னது இது? சாப்பாடுங்க. என்னது சாப்பாடா? ஏன் இன்னும் எதுவுமே சமைக்காம இருக்கு? எல்லாரும் பசியோட வந்து உட்கார்ந்துருக்கோம். விளையாடுறியோ? இல்லத்தே, இதுதான் சாப்பாடு. என்னது? இதுதான் சாப்பாடா? ஆமாத்தே. ஷில்பா, என்னது இதெல்லாம்? ஏங்க, இதுதான் சாலட். சாலடா? என்னது இது சாலடா? சாலட்ல யாரும் முருங்கைக்கால போடுவா? ஐயோ, சாலட்ல முருங்கைக்கால போட மாட்டாங்களோ? நான் அப்பவே நினைச்சேன் முருங்கைக்காய் போடக்கூடாதுன்னு. அதான் எங்க அம்மைக்கு போன் போட்டு கேட்டனா, காய்கறியில செய்யறது தானே, முருங்கைக்காவை போடுன்னு சொன்ன எங்க அம்மா. அதனாலதான் போட்டேன். சரி, நீ தான் இப்படி கூறு கட்ட மாதிரி இருக்கானா? உங்க அம்மா அதுக்கு மேல இருப்பாவ போல. சாலட்ல யாராவது முருங்கைக்காய் போடுவாங்கள? பசியோட வந்து உட்கார்ந்துருக்கோம். சாலட செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னுக்கிட்டு. மன்னிச்சிருங்க, சாலட் தான் என்னால செய்ய முடிஞ்சது, அதான் செஞ்சிருக்கேன். முருங்கைக்காய் டிஸ்டர்பன்ஸா இருந்தா எடுத்து வச்சிருங்க, மத்தத சாப்பிடுங்க. எப்படி இதை திங்க முடியும்? கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாத்தையுமே இப்படி பச்சை பச்சையா போட்டு வச்சிருக்கா. வச்சிட்டு போட்டு தொலைஞ்சிருந்தா கூட ஆடு மாடு மாதிரியாவது தின்னு தொலைச்சிருக்கலாம். எல்லாத்தையும் இப்படி வெட்டி போடுறது பேரா சமையலு? யூடியூப்ல என்ன செய்யலான்னு பார்த்தனா, சாலட் பண்ணுங்க அதான் ஈஸின்னு போட்டிருந்தாவ. அதான் ஒரு பெரிய பாத்திரம் ஃபுல்ல காய வெட்டி சாலட் செஞ்சிட்டேன். உன்னையெல்லாம் என்னத்த சொல்லனே தெரியல. ஷில்பா, என்ன இது? என்கிட்ட சமைச்சிட்டேன்னு சொன்னா? இதாங்க சமைச்சேன். இதுக்கு பேர் சமையலா? போய பச்சையா வெட்டி போடுறதுன்னு சொல்லு. இதை எப்படி தின்னு தொலைக்க முடியும்? குமாரு, நான் தோட்டத்துக்கு போறேன். பா, சாப்பிட்டுட்டு போங்கப்பா. இது எப்படிப்பா சாப்பிட முடியும்? நான் போயிட்டு வரேன். போற, நீ பண்ண வேலையால உங்க மாமா சாப்பிடாம போறாவே. ஒரு நாள் கூட நான் இப்படி பட்னியா அவரை அனுப்புனதே கிடையாது. மன்னிச்சிருங்க, நான் வேணா இதை டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்து விடட்டுமா? ஷோ கடவுளே, அவரே இதை பார்த்துட்டு இந்த ஓட்ட ஓடியாரு. நீ இதை டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுக்க போறியோ? விளங்கிரும். கார்த்தி, என்னப்பா இதெல்லாம்? மா, அது சாலட் செய்யலாம்னு நினைச்சு இப்படி செஞ்சிட்டாமா. சாலட்ல இந்த காயெல்லாம் போடுவாங்களோ? என்ன பேசுறாவா? இவளுக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? மா, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாதான் சொன்னேன்ல. எனக்கு அந்த மாதிரி தெரியல. இவளுக்கு சுத்தமா சமையல்னா என்னன்னே தெரியாதுன்னு நினைக்கேன். அப்ப நேத்து சமைச்சது யார் இந்த வீட்ல? மா, அது ஷில்பாதாம்மா. நேத்து சமைச்சதுக்கும் இன்னைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சாலட்ல என்னென்ன காயெல்லாம் போடுவாங்கன்னு கூட இவளுக்கு தெரியல. இத பாக்கும்போதே நல்லா தெரியுது இவளுக்கு சமைக்க தெரியாதுன்னு. நான் கூட ஏதோ ஓரளவுக்கு சமைக்க தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியாததை பார்த்து கத்துக்கிட்டு இருக்கா போலன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது ஒரு மண்ணை இவளுக்கு தெரியலன்னு. நேத்து இந்த வீட்ல சமைச்சது யார் குமாரு? ஷில்பாதாம்மா. திரும்ப திரும்ப என்கிட்ட போய் சொல்லாத. ஏய் ஷில்பா, நேத்து நீயே சமைச்சா? அத்தை, அது வந்து நான் தான் சமைச்சேன். ஓஹோ, அப்படியா? சாம்பார்ல என்னென்ன காயெல்லாம் போடணும்னு சொல்லு. சாம்பார்லயா? முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ், கொடமிளகா, அவரைக்காய், வாழைக்காய், கொத்தவரங்காய். சொல்லு, என்னென்ன காயெல்லாம் இருக்கோ அப்படியே லைன் கட்டி சொல்லு. இதுல இருந்தே தெரியுது உனக்கு சமைக்க தெரியலன்னு. நேத்து வச்சிருந்தது முள்ளங்கி சாம்பார். நீ கண்ட கண்ட காயெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா ஆமா, முள்ளங்கி போட்ட சாம்பார் டேஸ்டி சூப்பரா இருந்துச்சு தே. அந்த ஹோட்டல்ல இன்னைக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிரலாமா? அப்போ நேத்து வாங்குனது ஹோட்டல் சாப்பாடு. குமாரே, என்ன இது? இவதானே சமைக்கிறான்னு சொன்னா. இதனால தான் கிச்சன் பக்கம் போவாதீங்கன்னு சொன்னியா? இல்லம்மா, நேத்து ஒரு நாள் மட்டும் ஹோட்டல்ல வாங்கிருங்க, நான் இன்னையில இருந்து சமைக்கிறேன்னு சொன்னா. ஆனா இப்படி சமைப்பான்னு நான் யோசிச்சு கூட பாக்கல. இவளுக்குலாம் சுட்டு போட்டாலும் சமையல் வந்து விடாது. என்னத்தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாவளோ. இவ இப்படி இருக்கா, இவ அம்மா அதுக்கு மேல. மா, சொல்லி கொடுத்தா கத்துக்கிடுவாமா. சொல்லி கொடுத்தாலும் சில மர மண்டையல்களுக்கு புரியாது. அதுல ஒண்ணுதான் இது. திங்கிறது மட்டும் நிறைய திங்க வேண்டியது. ஆனா ஒரு வேலையும் தெரியல. இவ மட்டும் 25-30 இட்லி திம்பா. நம்மளுக்கு இப்படி காய வெட்டி போடுவா, நம்ம திங்க முடியுமா? என்ன நினைப்புல இவ்வளவு காய வெட்டினா இவ? எல்லாத்தையும் உட்கார்ந்து அவளை திங்க சொல்லு. ஆஹா, என்னால சாப்பிட முடியாது தே. நான் இதை உங்க எல்லாருக்காகவும் தான் சமைச்சேன். அப்ப நீ என்ன திம்பா? ஏங்க, எனக்கு மட்டும் அந்த ஹோட்டல்ல போய் பூரி வாங்கிட்டு வந்து தெரியல. ஏன் மாவன் எதுவும் வாங்கிட்டு வந்து தர மாட்டாய் நீ? குமாரே, ஹோட்டல் பக்கம் இவளுக்காக போனா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். இவ்வளவு காய வேஸ்டா போச்சு இவளால. ஒழுங்கா எல்லாத்தையும் திங்க சொல்லு. காலையில இவளுக்கு இதுதான் டிபன். நம்மளும் சாப்பிடணும்ல. ஒரு வேளை சாப்பிடலன்னா ஒன்னும் ஆயிராது.
ஏம்மா இவளா யோசிச்சு சொல்லுங்க. இவள தனியா சமைக்க விட்டாதானே பக்கத்துல இருந்து மண்டையில கொட்டி கொட்டி நான் சமையல் சொல்லி கொடுக்க இவளுக்கு. இனி எப்படி தப்பா போகுதுன்னு பாப்போம். சரிம்மா. சமையல் மட்டும் இல்ல, மாட்டையே நீ இவதான் கவனிக்கணும். காலையில 5 மணிக்கு முழிக்க சொல்லு. மாட்டு கொட்டாயை கிளீன் பண்ணிட்டு பால் கறக்கணும். இனி காபி போடணும், டிபன் செய்யணும். வீட்டு வேலை அவ்வளத்தையும் நானே இவளுக்கு சொல்லி கொடுக்கேன். ஒழுங்கா வந்து கத்துக்கிட சொல்லு. ஏதாவது இந்த மாதிரி யாடம் கூட செஞ்சுட்டு கிடந்தா வீட்டுல அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். சரிம்மா. என் புருஷன் ரொம்ப அதிர்ச்சியான விஷயத்த சொன்னாரு. அதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி போய் தான் ஓடி வரேன் தேய். அம்மா அவர் சொன்னது உண்மையா? நம்ம சிலுப்பா அங்க சமைக்கலாமே அப்படியா? ஏத்தே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தே. இங்க ஒரு வேலை செய்ய முடியல, எங்களை போட்டு உயிரெல்லாம் வாங்குவா. அங்க மட்டும் எப்படி வேலை செய்யா? ஏத்தே அப்ப நாங்க என்ன சுவார்கரி ஆக்கலையோ? பொறுப்பா தான் நடக்கும் தேய். சரி தே, ரொம்ப தான் புகழ்றி. எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். சில்பா மாமியார் வீட்ல வேலைக்கு ஆள் வச்சிருக்காவன்னு சொன்னா வேலைக்கு ஆள் இல்லையோ? எத்தனை ஆள் இருந்தா என்ன? அவ மூத்த மருமகளா அந்த குடும்ப பாரத்தை சுமக்கணும்னு நினைச்சிருப்பா. உங்களோட மாதிரி என் பிள்ளை கிடையாது. என்னைய மாதிரி பொறுப்பு. காலையிலேயே எனக்கு பிளான் போட்டு என் மவன் என்கிட்ட டவுட் கேட்டா. நான் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். அப்படி என்ன டவுட் கேட்டா தே? சாலடு தெரியுமா? சாலடு. சாலடுனா என்னது? சாலடு எடுக்கதா? ஏத்தே உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொல்லி கொடுத்தீங்களோ? எனக்கு எங்க தெரியும்? காய்கறில செய்யறதுன்னு சொன்னா. அதுல முருங்கைக்காய் போடலாமான்னு கேட்டா. நான் காய்கறில போடுறல 2 முருங்கைக்காயை வெட்டி போடுமான்னு சொல்லிட்டேன். என்னது சாலட்ல முருங்கைக்காவா? இது என்ன கொடுமை? என் மாமா இப்போ மாமனாருக்கு மாமியாருக்கு புருஷனுக்கு அதை செஞ்சு கொடுத்து பாராட்டு வாங்கிட்டு இருப்பா. ஏத்தே சிலுப்பாப்ப நம்ம வீட்டுக்கு வரும்போதும் செய்ய சொல்லிடுவோம் தேய். மொத்தமா நம்ம குடும்பம் எல்லாருக்கும் சேர்த்தே சாலடு செய்யட்டும். எல்லாரும் ஆசை உனக்கு வந்து சாலடு செய்ய தெரியாதா? நீனும் ஒரு நாள் செஞ்சு தந்ததே இல்லையே. ஏத்தே எனக்கு தெரியாது தே. சில்பா வரட்டும், அவட்ட கேட்டு செஞ்சு தரேன் தே. யாமினி உனக்கு தெரியுமாமா? சாலட் தானே தெரியும் தே. ஆமாமா அந்த வேர்தான். சரிமா அப்ப ஒரு நாள் எல்லாருக்கும் செஞ்சு தா. நல்ல முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் எல்லாத்தையும் போட்டு செய்ய அவியல் மாதிரி. எங்களுக்கு ஒரு கிண்ணம் கொடுத்து
சரி சரி காய்கறி கூட்டு தானே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்து விடு. கூட்டுலாம் இல்லத்த, எதெல்லாம் நம்ம கடிச்சு சாப்பிடுற காய்கறியோ அதை மட்டும் வெட்டி போட்டு சாலட் மாதிரி செய்வாங்க. அதை அடுப்புல வைக்க மாட்டாங்க, சும்மா வெட்டி போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதா. என்ன குமரி பல்லிழிப்பு? ஏத்தே சும்மா சாப்பிடுற காயில போய் முருங்கைக்காய் போட சொல்லிருக்கீங்களே, எப்படி உங்க மாவா செஞ்சு கொடுத்து எல்லாரும் சாப்பிடாட்டி யோசிச்சு யோசிச்சு செஞ்சிருக்கே. பிறவி என்னமோ பெரிய செப்ப ஐட்டம் மாதிரி பில்டப் கொடுத்துருந்தீல, அதை நினைச்சு நினைச்சு சிரிச்சிருக்கே. இல்ல முருங்கைக்காய் எப்படி பச்சையா சாப்பிடுவான்னு நினைச்சு அதான் டான்ஸ் வந்துட்டு தேய். நீங்க வேற ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டிய சிலுப்பாவ. சிலுப்பா மாமியார் எப்படிலாம் புகழ்ந்துட்டு இருக்கோன்னு நினைச்சு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேய். இல்லத்தே கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு சொன்னேன். சரி தேய், நான் என் தங்கச்சி பாக்கைக்கு தோட்டத்துக்கு போறேன். ஆமா தேய், நான் தினமும் தோட்டத்துக்கு போறேன் வேலைக்கு தேய். நான் போயிட்டு வரேன். ஏத்தேய் அவ மட்டும் வேலைக்கு போறா, நானும் வேலைக்கு போகலன்னா நல்லா இருக்காது, நானும் போயிட்டு வரேன். ரெண்டு பேரும் வேலை பார்க்கிறதுக்கு போறேன். வீட்டுல வேலை செய்யறதுக்கு வருத்தப்பட்டுட்டு வாடுறேன்னு சொல்லுங்க. ஏத்தேய் அதெல்லாம் இல்லத்தே, காலையிலே சமைச்சாச்சு, பாத்திரம் தான் அஞ்சாறு கிடக்கு, அதை பூச்சி போட்டுருங்க, நாங்க போயிட்டு வரோம். ஏமா பாமா எல்லாம் எப்படிலாம் இருக்கா? அந்த வீட்டை விட்டுட்டு இங்க வந்துட்டியாமே, உன் அக்காக்காரி சொன்னா என்னென்னமோ நடந்து போச்சுன்னு சொல்லியா உண்மையா? ஆமாம்மா, நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல உஷாராரு உஷாராருன்னு. அந்த குசு போனி ஏதாவது பண்ணி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தா. அவ நிறைய பிளான் போட்டா, இந்த தடவை தான் நீ மாட்டிருக்கா. நீ அந்த வீட்டுல நல்லபடியா வாழணும்னு தான் நான் கட்டி கொடுத்தேன். ஆனா இப்படி தோட்டத்துக்குள்ள வந்து கிடப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. ஏமா நாங்க இங்க இருந்தாலும் நல்லதாமா இருக்கோம், நீ என்ன நினைச்சு கவலைப்படாத. விடுமாத, நீ உள்ளவா. ஏல நீ இப்படி ராவம் பகலும் வீடு இல்லாம இப்படி தோட்டத்துல கிடக்கு சரியில்லை. வாவும் மாமியாட்ட பேசி அங்கோட்டு விட்டுட்டு வாரேன். ஏமா அத்தையே நீ கூப்பிடாதம்மா செஞ்சாவ. நானும் மாமாவும் தான் இங்க கொஞ்ச நாள் இருக்கலான்னு இருக்கோம். மர்மோனி என்ன மர்மோனி இதெல்லாம்? நீங்க எப்பவுமே தோட்டத்துல போய் இருப்பிய, என் முவ ஒத்தையில இந்த வீட்டுக்குள்ள கிடக்கணுமே, அது அவளுக்கு கஷ்டம் தானே, ஒரு பாதுகாப்பு இருக்காது. ஏத்தே இவ என்ன வேற இடத்துலயா இருக்கா? எங்க தோட்டம் தானே இது, நாங்க எங்க நடமாடிட்டு தானே இருக்கோம். இங்க என்ன ஆள் இல்லாம இருந்தா பரவாயில்ல, அங்க சுத்தி முத்தி பாருங்க வேலைக்கு ஆட்கள் இருக்காவ. இருக்கா மர்மோனே, ஆனா தனியா இருக்கா பத்தியெல்லாம் என் பிள்ளை. முன்னால வீட்டுக்குள்ள இருந்திய பாதுகாப்பா இருக்கும், நீங்களாம் அங்க இருப்பிய, இவ தனியா அங்க இருப்பாளே, அதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு மர்மோனே. நீங்களே என் பிள்ளைய வீட்டுக்கு போயிருங்களா? இல்லத்த கொஞ்சம் பிரச்சனையாயி போச்சு வீட்டுல. என்ன அங்க இருந்தாச்சுன்னா பிரச்சனைகள் அதிகமாகும். அதனாலதான் கொஞ்ச நாள் ஒதுங்கி இருக்கலாமேன்னு இங்க வந்து இருக்கோம். இங்க இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் எங்க அம்மா வந்து கூப்பிட்டதுக்கு நாங்க இப்ப அங்க வரலாமா, கொஞ்ச நாள் இருக்கோம்னு சொல்லி அனுப்புனேன். நீங்க எதுவும் தப்பா நினைக்காதங்க, நான் இவ்வளவு பாத்துக்கிடுவேன். ஏமா வந்துட்டியோ? ஆமால இப்பதான் வந்து நிக்கேன். உன் தங்கச்சி அந்த வீட்டுக்கு போகாமன்னு பேசிட்டு இருக்க, போக மாட்டீங்களே. ஏமா நேத்து எனக்கும் கூட அவ அந்த வீட்டுல இருக்கதான் நல்லதுன்னு தோணுச்சு, ஆனா இப்போ என்னமோ இவ இங்க இருக்கதான் நல்லதுன்னு தோணுதுமா. பிரச்சனை இல்லாம இருக்கணும், அடிக்கடி தோட்டத்துல வந்து பாத்துக்கிடி. என்னெல்லாம் பாப்பா, அதுல பக்கத்துல இருக்கும்போதே வாயாம போமாண்டா. தோட்டத்துல வந்து ஒன்னு எல்லாம் எப்போதும் பார்க்க முடியுமாக்கா? அப்படியே பார்த்தாலும் காலையில வந்து பாப்பா, ராத்திரியா கூட யார் இருப்பா? அதான் நான் கூட இருக்கேன்லத்த. மர்மோனே நீங்க ரெண்டு பேரும் தனியா இந்த வீட்டுல இருக்கிறதுமே எனக்கு என்னமோ சரியா தெரியல. உங்களும் யாரோ ஆள் வச்சு அடிச்சதா சொன்னாவளே, தோட்டத்துல நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கத பார்த்துட்டு அந்த ஆட்கள் திரும்ப வந்து அடிக்க வந்தா என்ன செய்வீங்க? நீங்க இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்ல மர்மோனே. ஏத்த நாங்க மட்டும் இங்க இல்ல, யாருக்குனே நம்ம தோட்டத்துல பனையேறிய குடும்பம் வந்து பக்கத்துல தான் இருக்காவ. அவிய எப்பவுமே இங்கதான் தங்கி இருப்பாவ. அவிய இங்கதான் குடிசை போட்டு இருக்காவத்த.
கூப்பிட்டா ஒரு குரலுக்கு ஓடி வந்துருவாங்க, பக்கத்துல தான் இருக்காவ. இருக்கா மர்மோனே, இருந்தாலும் நீங்கள் வந்து இருக்கிறது எனக்கு என்னமோ அவ்வளோ சரியா தெரியல. ஏமா நான் வேணா ராத்திரி என் புருஷனும் பிள்ளையும் கூட்டிட்டு வந்து இங்க தங்கிறேன். ஏல உன் மாமியார் உன்னை எப்படி அனுப்புவாவே? அதெல்லாம் சரி வருமா? ஏமா சரியா வரேன்னு கேட்டு பார்க்க பெரியத்திட்ட சொல்லி. ஏத்த எங்க அண்ணன் கூட எனக்கு பாதுகாப்புக்கு இங்க தங்கின்னு தான் சொன்னான். நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் த. எங்க தோட்டம் தானே, எங்களை அறியாம யாருங்க வருவா? இந்த பனை ஏரியாவும் இங்கே தான் தங்கியிருக்கா. ஒரு நாள் ஒரு அவதாலின்னு சொன்னது கிடையாது. அவளுக்கு யாரும் எதிரி இருக்க மாட்டாவ மர்மோனே. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லல, யாருக்கனவே 4 பேர் வந்து அடிக்க வந்தாவன்னு சொன்னீங்களே. அப்படி இருக்கும்போது இங்க வந்து தனியா தங்கியது சரி வராதுன்னு சொல்லி நல்லா யோசிச்சிடுங்க மர்மோனே. பிள்ளைங்க கூட்டிட்டு இப்படி காட்டுக்குள்ள வந்து இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ராத்திரியும் பகலும் நிம்மதியே இருக்காது. நான் பார்த்துக்கிட்டே எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே எங்களுக்கு ஏதோ பிடிக்கல பிரச்சனை இருக்குன்னா நாங்க இங்க இருந்து போயிருவோம். சரி மர்மோனே.